கேப்ஸ்டோன் ஹாலிடேஸ் இந்த கோடை கொண்டாட்டத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு நீங்கள் செலிப்ரேட் பண்ண விருப்பப்படுறீங்கன்னா இவங்க அழகாக டூர் பேக்கேஜ் அரேஞ்ச் பண்ணி தராங்க. சிங்கப்பூர், மலேசியா, வியட்நாம் போன்ற பல நாடுகளுக்கும், இந்தியாவில் உள்ள டெல்லி, ஆக்ரா மற்றும் ஜெய்ப்பூர் ஆகிய ஊர்களுக்கும் இவங்க அழகாக டூர் பேக்கேஜ் அரேஞ்ச் பண்ணி தராங்க. அப்போ எதுக்கு வெயிட்டிங்? சூஸ் பண்ணுங்க நம்ம கேப்ஸ்டோன் ஹாலிடேஸ். ரீசன்ட் வாய்ஸ் அன்புநேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் சூர்யா, பூஜா ஹெக்டே, சிங்கம்புலி, ஜிஜோ ஜார்ஜ் மற்றும் பலர் நடித்திருக்கும் திரைப்படம் தான் ரெட்ரோ திரைப்படம் இன்று மே 1 உலகம் முழுக்க வெகு விமர்சையாக ரிலீஸ் ஆகிருக்கு. ரெட்ரோ படத்துடைய கதை என்னங்க? ரெட்ரோ படம் சின்ன வயசுலேருந்தே சிரிப்பே வராத நம்ம கதாநாயகன் சூர்யா ஒரு கேங்ஸ்டரில் ஒரு வளர்ப்பு மகனாக வளர்றாரு. வளர்ந்த பிறகு அவர் சில சிக்கல்களை சந்திக்கிறாரு. சிக்கல்களை சந்திக்கும் போது தனது வளர்ப்பு தந்தைக்கும் இவருக்குமே பகையாகுது. அந்த பிரச்சனைக்கு காரணம் என்ன, எதனால் தனது தந்தைக்கும் மகனுக்கும் பிரச்சனை வருது அப்படின்றத ஒரு கேங்ஸ்டர் சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூலமாக சொல்லியிருக்கும் திரைப்படம் தான் இந்த ரெட்ரோ திரைப்படத்தில் பூஜா ஹெக்டே கதாநாயகியாக நடிச்சிருக்காங்க. அவங்க முதல் காட்சியிலேயே ஹீரோ பண்ணுற ரவுடிசம் பிடிக்காம அவங்க திருமணத்தில் பாதியிலேயே தடை பண்ணிவிட்டு வெளியில் போயிடுறாங்க. எங்கே போனாங்க, ஏது போனாங்க அப்படின்ற விஷயம் தெரியாமல் ஹீரோ அல்லோலப்பட கடைசியாக ஒரு வழியாக கண்டுபிடிக்கிறாரு ஹீரோயின். திருமணம் பழையபடி இல்லை, நான் புது மனிதனாக மாறிட்டேன்றது கதாநாயகிட்ட நிரூபிக்கிறாரு நம்ம சூர்யா. ஆனால் கதாநாயகி கூட மீண்டும் சேரும்போது அங்கே இன்னொரு புதிய சிக்கல் அவர் உருவாகுது. அந்த சிக்கலை அவர் எப்படி சமாளிக்கிறாரு, சமாளித்த பிறகு கதாநாயகியோட அவர் சேர்ந்தாரா, கதாநாயகி மீண்டும் அவங்கள வெறுத்து போயிட்டாங்களா அப்படின்றது தான் இந்த ரெட்ரோ திரைப்படத்துடைய சுருக்கமான கதைங்க. உண்மையை சொல்லப்போனால் கார்த்திக் சுப்ராஜ் இந்த மாதிரி கேங்ஸ்டர் படம் எடுக்கிறதுல ரொம்ப கெட்டிக்காரர் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா கைவந்த கலை கார்த்திக் சுப்ராஜ் அவர்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்டை கையாண்டிருக்காரு. நம்ம பொதுவாக பார்த்துருக்கோம், ஒரு ஜிகர் தண்டாவாக இருக்கட்டும், ஒரு ஜெகமே தந்திரமாக இருக்கட்டும், இந்த மாதிரி திரைப்படங்கள்லாம் பார்க்கும்போது கேங்ஸ்டர் படத்தில் ஒரு வித்தியாசமான கோணத்தில் காட்டுறதுல ரொம்ப வல்லவர் கார்த்திக் சுப்ராஜ் அப்படின்றது மட்டும் தெளிவாக சொல்லலாம். முதல் பாதி கொஞ்சம் ஸ்லோவாக நகருது அங்கங்கே காட்சி அமைப்புகள். என்னையா இது தேவையில்லாத காட்சிகள் வருதோ அப்படின்ற மாதிரியும் நம்மளை ஃபீல் பண்ண வைக்குது. திடீர்னு நல்லா போகுது, திடீர்னு ஸ்லோவாகுது, திடீர்னு நல்லா போகுது, திடீர்னு ஸ்லோவாகுது, திடீர்னு சென்டிமெண்ட்டை புகுத்துறாங்க, திடீர்னு காதலை புகுத்துறாங்க. இந்த மாதிரிலாம் காட்சி அமைப்புகள் ஒரு கலந்து ஒரு கலவையான ஒரு படமாக கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் கொடுத்துருக்காரு. முதல் பாதி இருக்கும். இரண்டாம் பாதி சாஃப்டாக ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் அங்கே இன்னொரு வில்லன் என்ட்ரி. அதாவது சொல்லுவாங்கள்ல, இந்த ஒரு பெரிய டானை 2-3 கேங்ஸ்டர்கள் தேடுவாங்க. எதுக்காக தேடுறாங்க, என்ன ரீசனுக்காக தேடுறாங்க அப்படின்ற மாதிரி காரணங்கள் வரல. அதே மாதிரி காரணங்களே இந்த படத்தில் புகுத்தியிருக்காங்க. ஒரு 2-3 கேங்ஸ்டர் குரூப் சூர்யா அவர்களை தேடுது. உண்மையிலேயே அவர் சூர்யா அவர்களை தேடி அவரால் என்ன லாபம், என்ன அவர் வச்சுருக்காரு, எதனால் அவங்க தேடுறாங்க அப்படின்ற விஷயங்களையும் டீட்டெயில்டாகவே கொடுத்துருக்காரு கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள். ஸ்க்ரீன் பிளேயில் அங்கங்கே சில தொய்வுகள் இருக்கத்தான் செய்யுது. சரி, எல்லா தொய்வுகளும் இருந்தாலும் ரசிக்கும்படியாச்சும் காட்சி அமைப்புகளை அமைச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக சூர்யா ரசிகர்களுக்கு ஒரு விருந்தாக இருக்கும் அப்படின்ற மட்டும் எந்த விதமாக சந்தேகமும் இல்லை. ஏன்னா அவரோட ஸ்டைலிஷான லுக்கு, அவருடைய மாஸ் பர்ஃபார்மன்ஸு, அவருடைய மாஸான ஒரு சண்டை காட்சிகள் இதெல்லாம் பார்க்கும்போது சூர்யா ரசிகர்களை இந்த படம் திருப்திப்படுத்தும் அப்படின்றது மட்டும் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பட் பொதுவான ரசிகர்கள் இந்த படம் திருப்திப்படுத்துமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஏன்னா திரைக்கதையில் பெரிய கவனம் செலுத்தியிருந்தாங்கன்னா இன்னும், அதாவது இந்த படத்தையே ஒரு வித்தியாசமான ஒரு கதையை கையாண்டிருந்தாங்கன்னா இது நல்ல படம், அப்படியே அது அனைத்து தரப்பு ரசிகர்களும் ரசிக்கக்கூடிய படமாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு மட்டும் சொல்லலாம். பட் என்னென்னா கதை ஒரு இடத்துல இல்லாமல் எங்கெங்கேயும் நகர்ந்து போயிட்டுருக்கு. திடீர்னு பார்த்தீங்கன்னா 1960 83 93 திரும்ப அந்தமானுக்கெல்லாம் போகுது கதை. அங்கே போனால் அங்கே ஒரு கேங்ஸ்டர் உருவாகுது, அங்கே ஒரு கேங்ஸ்டர் பழியாகிற மாதிரி ஒரு கதை. இது எல்லாமே பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஏன் கதையை போட்டு ஒரு நேர்கோட்டில் சொல்லாமல் எங்கெங்கே இழுத்துட்டு போகிறாரே அப்படின்ற மாதிரியும் நமக்கு ஏங்க வைக்குது. பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லப்போனால் நம்ம சூர்யாவுடைய பர்ஃபார்மன்ஸை கண்டிப்பாக சொல்லலாம். நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அவர். ஒரு சிரிப்பே வராத ஒரு கதாநாயகன். நீங்கள் சிரிக்கவே மாட்டீங்க சார் படத்தில், மூஞ்சா உருன்னு தான் சார் வச்சுருவீங்க அப்படின்ற மாதிரி இருக்கிற கதாநாயகன். இரண்டாம் பாதி முழுக்க சிரிச்சே நடிக்கிற ஒரு நடிப்பு திறமை. அந்த மாடுலேஷன் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இயல்பாகவே இருக்குது. அதேமாதிரி பூஜா ஹெக்டே, ஜிஜோ ஜார்ஜ் உங்களுக்கு தெரியும், அவர் பல படங்களில் மலையாள இண்டஸ்ட்ரி, தமிழ் இண்டஸ்ட்ரி பல படங்களை கலக்கியிருக்காரு. ஜெகமே தந்திரமாக இருக்கட்டும், இந்த மாதிரி திரைப்படங்கள்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஒரு கட்டத்தில் ஒரு கையே இழந்துருவார். ஒரு கையை இழந்ததுக்கப்புறம் கூட அவருடைய நடிப்பு அபாரமாக பண்ணியிருக்காரு ஜியோ ஜார்ஜ். நாசர் அவர்கள் அந்தமானில் இருக்க ஒரு கேங்ஸ்டர் ஹெட்டாக வராரு. அவருடைய மகனாக வரக்கூடியவர். அவருடைய நடிப்பும் பார்த்திங்கன்னா வில்லத்தனங்கள்லாம் நல்லாவே எடுப்படுது. ஆனால் எல்லா விஷயங்களும் எடுப்பட்டால் கூட திரைக்கதையில் ஒரு நேர்மையான ஒரு கோர்வை இல்லையோ அப்படின்ற மாதிரி நம்மளை ஃபீல் பண்ண வைக்குது. ஆங்காங்கே சில காட்சிகள்
நம்மளை கொஞ்சம் இரிட்டேட் பண்ண கூட சொல்லலாம். இந்த சிரிப்பு டாக்டர்ன்ற விஷயங்கள், ஜெயராம் வர காட்சிகள், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு இந்த படம் தேவையில்லாதது, இதை பற்றி வேறு என்ன கான்செப்ட் வச்சுக்கலாம் இந்த இடத்துல அப்படின்ற மாதிரியும் ரசிகர்களே கேள்வி கேட்க வைக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட சந்தோஷ் நாராயணனுடைய இசை வந்து இன்னொரு கூடுதல் ப்ளஸ்ஸாக இந்த படத்துக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். இந்த ஆட்சி சந்தன கட்ட அந்த பாட்டு வந்து உங்களுக்கே தெரியும், பெரிய லெவலில் ஹிட் ஆச்சு. அதேமாதிரி ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அந்த வந்து ஆரவாரம்லாம் செய்கிறாங்க, நல்லாவே இருக்குது இந்த காட்சி அமைப்புகள்லாம். சந்தோஷ் நாராயண பின்னணி இசை வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லலாம், மேஜர் ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் இந்த திரைப்படம் என்ன சொல்ல வராங்க அப்படின்றத மட்டும் நமக்கு தெளிவாக புரியல. நீங்கள் கேங்ஸ்டர் கதையா, இல்லை காதல் கதையா, இல்லை அப்பா மகனுக்குள்ள பாச பிணைப்பா, இதில் எதை சொல்ல வராங்க அப்படின்றத மட்டும் தெளிவாக நமக்கு வந்து புரிய வைக்கல இயக்குனர். அதில் வந்து கோட்டை விட்டுட்டார் கார்த்திக் சுப்ராஜ் அப்படின்னே சொல்லலாம். ரெட்ரோ திரைப்படம், நல்லா ஒரு மெட்ரோ ஸ்பீடுக்கு ஓட வேண்டிய திரைப்படத்தை ரொம்ப வந்து லோக்கல் ட்ரெயின் மாதிரி வந்து ஸ்லோ பண்ணிட்டாரு கடைசியாக படத்தை பார்க்கும்போது. ஏன்னா அது நல்லா தானே, இப்போ நல்ல ஸ்டோரி யோசிக்கிறாரு, நல்ல இது யோசிக்கிறாரு, பட் ஏன் ஸ்க்ரீன் பிளேல இந்த சொதப்பல் அப்படின்ற மாதிரியும் யோசிக்க தோணுது. கோடை கொண்டாடத்துக்கு ஒரு பக்காவாக ஒரு கேங்ஸ்டர் த்ரில்லர் படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக போய்ட்டு ரெட்ரோ திரைப்படத்தை பார்க்கலாம். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த படத்துடைய கேமரா ஒர்க்கு அழகாக அங்கங்கே படமாக்கியிருக்காங்க. அந்த காலகட்டத்தில் ஏற்ற மாதிரியே வந்து படமாக்கிய விதத்தில் வந்து கேமராமேனை உண்மையிலே பாராட்டலாம். ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் படம் வந்து ட்ராவல் ஆகும்போது அதுக்கு உண்டான கேமராவுடைய ஒர்க்கும் அதுக்கு உண்டான ஆர்ட் டைரக்ஷன் ஒர்க்கும் பக்காவாக பண்ணியிருக்காங்க அப்படின்றது மட்டும் தெளிவாக தெரியல. அந்த டெக்னிக்கல் ஒர்க்கில் நல்லா ஸ்ட்ராங்காகவே பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். பட் திரைக்கதையில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்தி இந்த படத்தை வந்து நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா இது நல்ல படம்னே சொல்லியிருக்கலாம். பட் ஒரு படி கீழே இறங்கிடுச்சு அப்படின்றது தான் நமக்கு வந்து தோண வைக்குது. அதே மாதிரி படத்தில் பல கதாபாத்திரங்கள் இருக்குது. பல கதாபாத்திரங்கள் இருந்தால் கூட சில கதாபாத்திரங்கள் மட்டும்தான் நமக்கு ஒன்றி பார்க்க தோணுது. ஒன்று சூர்யா, இன்னொன்று பூஜா ஹெக்டே, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜிஜோ ஜார்ஜோட கேரக்டர். இந்த 3 கேரக்டர் தான் நம்ம படத்தில் வந்து ஒன்றிய பார்க்க வைக்குது. மற்ற கதாபாத்திரங்கள் நிறைய கதாபாத்திரங்கள் இருக்குது. நிறைய கதாபாத்திரங்கள் இருந்தால் கூட அவங்களுடைய கதாபாத்திரத்துடைய அந்த தன்மை வந்து அழுத்தமாக இல்லையோ அப்படின்ற மாதிரி யோசிக்க வைக்குது. ஏன்னா கருணாகரன் இருக்கார், ஒரு காமெடியும் இல்லை. நாசர் அவர்கள் இருக்கார், அவர் நடிப்பு திறமையை வெளிக்காட்டுவதற்கு பெரிய வாய்ப்பும் இல்லை. இந்த மாதிரி பல கோணங்களில் பல நடிகர்கள் இந்த படத்தில் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய அளவுக்கு நடிப்புக்கு உண்டான வாய்ப்பும் இல்லை, அவங்களுடைய காட்சி அமைப்புகளும் வந்து நம்ம ரசிக்கும்படியாகவும் இல்லை. இதெல்லாம் வந்து கொஞ்சம் கோட்டை விட்டுட்டார் அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு தான் வந்து இங்கே நடிப்பு திறமை வந்து மற்ற நடிகர்களுக்கெல்லாம் கொடுத்துருக்காரு. நம்ம இதில் பார்க்க வேண்டியது ஹைலைட்டான 3 பேர் தான். ஒன்று சூர்யா அவர்கள், அடுத்தது பார்த்திங்கன்னா ஜிஜோ ஜார்ஜ், அடுத்தது பார்த்திங்கன்னா பூஜா ஹெக்டே. இந்த 3 கேரக்டர் மட்டும் தான் நமக்கு வந்து யோசிக்க வைக்குது. மற்ற கேரக்டர்லாம் பெருசாக மனசில் நிற்கவும் இல்லை. அது ஒரு சிறிய ஏமாற்றம் கூட சொல்லலாம். ஏன் இப்படி பண்ணிட்டார் கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள்? ஏன்னா நம்ம பேட்டை படம்லாம் நம்ம பார்த்துருக்கோம், அதில் சின்ன சின்ன கேரக்டர் கூட அவ்வளோ அழுத்தம் திருத்தமாக இருக்கும். ஏன்னா அந்த முத்துக்குமார் அவர்கள் அந்த பேட்டை கிளம்பிட்டி அணி அப்படின்னு போகும்போது ரஜினிகாந்த் அண்ணா வந்து டான்ஸ் ஆடிட்டே போவோம், நீங்கள் பார்த்துருப்பீங்களா? அந்த அவருடைய கேரக்டராக இருக்கட்டும், ஒரு சிங்காரம் கேரக்டராக இருக்கட்டும், அதை படத்தில் விஜய் சேதுபதி கேரக்டராக இருக்கட்டும், ஒரு சின்ன கேரக்டர் இருந்தால் கூட அந்த படத்தில் வந்து நல்லாவே வந்து ஒரு புஷ் பண்ணி கொடுத்துருப்பான்னு நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி பார்த்தா ஜெகமே தந்திரத்தை கூட நல்லா படிப்போம், சியானி கூட மகான் திரைப்படத்தை கூட நல்லாவே படிப்போம் எல்லா கேரக்டரும். இந்த படத்தில் வந்து அந்த மாதிரிலாம் ஒரு மிஸ்ஸிங்கோ அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஏங்க வைக்குது. அது மட்டும் இல்லாமல் ஏன்னா திடீர்னு பார்த்தா அரசர் காலத்து கதை மாதிரிலாம் வருது, போர்லாம் வருது, அடிமை வம்சன்றீங்க, ஆளும் வர்க்கம்ன்றீங்க, அடிமை வம்சத்துக்கு ஆளும் வம்சத்துக்கு போராடுற கதையை எங்கெங்கே நகர்த்திட்டு போகிறாங்க, எங்கேயோ கொண்டு வந்த கதையை தூக்கிட்டு போய் எங்கேயோ நகர்த்திட்டு போகிறாங்க. இதெல்லாம் வந்து ரசிகர்களுக்கு வந்து கொஞ்சம் போட்டுங்க. நான் இது ஏற்கனவே எங்கேயோ நிறைய இது மாதிரி விஷயங்களை பார்த்த மாதிரி இருக்குது. சில டைம் பார்த்தா கபாலியை பார்த்த மாதிரி இருக்குது, சில டைம் பார்த்தா குட் பேடகிலியை பார்த்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரிலாம் வந்து கதைக்களத்தை மாற்றி மாற்றி அமைச்சிட்டு போயிட்டே இருக்காங்க. மொத்தத்தில் ரெட்ரோ பெரிய மெட்ரோ மாதிரி ஸ்பீடாக போகும்னு எதிர்பார்த்தோம். கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கல் யூனிட் ட்ரெயின் மாதிரி அங்கங்கே நின்று போகுது. இதுதான் வந்து உண்மையிலே சொல்ல போனால். மீண்டும் வேறு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். கேப்ஸ்டோன் ஹாலிடேஸ் சிங்கப்பூர், மலேசியா, அந்தமான், டெல்லி மற்றும் பல வெளிநாடுகளுக்கு இவங்க டூர் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. ஏர்போர்ட் பிக்கப் அண்ட் ட்ராப், ஸ்டே, சைட் சீயிங், இப்படி ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் எல்லாமே பக்காவா பண்ணி தராங்க. இந்த கோடை விடுமுறையா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணணுமா? அப்ப எதுக்கு வெயிட்டிங்? சூஸ் பண்ணுங்க நம்ம கேப்ஸ்டோன் ஹாலிடேஸ். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.